வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெறும் பாலை மட்டும் வச்சு நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு லிட்டர் பால் எடுத்துருக்கோம். 1 லிட்டர் பன்னீர் எடுக்கிறதுக்கு 1 லிட்டரை நல்லா வத்த காய்ச்சி 1/4 லிட்டர் பால் அளவுக்கு கொண்டாடணும். 1 லிட்டர் பாலை. இப்போ முதல்ல 1 லிட்டர் பன்னீர் எடுத்துருவோம். இந்த 1 லிட்டர் பாலும் 1/4 லிட்டரா வர்ற வரைக்கும் நல்லா தூரில் பிடிச்சிடாம நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ லெமன் இப்படி தனியாக பால் தனியாக பிரிஞ்சு வரணும். இதை வடிகட்டிடுவோம். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் சப்பாத்தி பிசைய வச்சுக்கலாம், சூப் செய்கிறதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பன்னீரில் நல்லா குளிர்ந்த நீர் ஊற்றி அலசிடுங்க. ஏன்னா அந்த லெமனில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு சுவை இருக்கக்கூடாது. பன்னீர் ரெடி. தூரில் பிடிச்சிடாம நல்லா கிண்டிக்கினே இருக்கணும். ஏலக்காய் பவுடர், இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க பன்னீரை சேர்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், இது அரை உலக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, 100 கிராம் கப்பு சுகர், 100 கிராம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிடுவோம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யவே அப்ளை பண்ணிக்குவோம். நட்ஸு ஒரு மணி நேரம் கழிச்சு கட் பண்ணுவோம். சூடாக இருக்குது. நம்மளோட கலாக்கண்ட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.